والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் அவனுடைய மாளிகையில் தீனுல் இஸ்லாத்தை படிப்பதற்காகவும் இந்த தீனுல் இஸ்லாத்தை படித்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய எண்ணத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்குவானாக என ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை எப்படியெல்லாம் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள், அவர்கள் தங்களுடைய தந்தையிடத்தில் சொன்ன அந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் அவர் தந்தையிடத்தில் பிரச்சாரம் செய்தார் என்பதை சிலாகித்து சொன்னார்கள் என்பதையெல்லாம் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆக ஈமானுடைய அடிப்படையில் முதல் அம்சம் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது அவனுக்கு களப்பற்றதாக இணை இல்லாத அல்லாஹ்வுடைய பண்பு என்னவோ, அல்லாஹ்வுடைய சிஃபத் என்னவோ, அதன் அடிப்படையில் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் ஒரு முஸ்லிமுடைய இலக்கு மறுமையை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அவன் தன்னுடைய வாழ்நாளில் இப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும், நான் மறுமையில் உயர்ந்த வெற்றியை நான் அடைய வேண்டும், மறுமையில் நான் கை சேரப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க. அடிக்கடி நம்ம இந்த ஹதீஸை நம்ம சொல்லியிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துவது, ஞாபகப்படுத்துவது அவர்களுக்கு நல்ல உபதேசமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் இக்தனிமு ஹம்ஸன் கப்ல ஹம்ஸன், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் 5ஐ பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதென்ன 5 விஷயங்கள்? நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவார். அந்த 5 சந்தர்ப்பத்தில் 5 வரும்போது நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த 5 அம்சங்கள் நமக்கு வரும்போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் நம்முடைய காலத்தை வீணடித்தால் நாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். அதில் முதல் விஷயம் என்ன? ஷபாபக கப்ல ஹரமிக, உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு அழகான வார்த்தை. எப்படி? உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
இளமை நான் எப்படி பயன்படுத்தி கொள்வது? நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எல்லோருக்கும் முதுமை வரும். அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் முதுமை வரைக்கும் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருக்க வேண்டும் என்ற நாடி இருக்கின்றானோ அனைவருக்கும் முதுமை என்று ஒன்று வரும். அந்த முதுமை வதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு இளமையான ஒரு பருவத்தை அல்லாஹ் தந்திருப்பான். இந்த இளமையான பருவத்தில் நீ நினைக்கக்கூடியதை உன்னால் சாதிக்க முடியும். உதாரணமாக, இந்த மார்க்கத்துக்காக நீ அதிகமான நேரத்தை செலவழிக்க முடியும். அதிகமான இபாதத் செய்யக்கூடிய சக்தி நீ பெற்றிருப்பாய். உனக்கு பொருளாதாரமும் இருக்கும். அனைத்து ஆற்றல்களும் இந்த இளமையான பருவத்தில், வாலிப பருவத்தில் நீ பெற்றிருப்பாய். இந்த வாலிப பருவத்தை நீ மார்க்கத்துக்காக சரியான முறையில் செலவிட்டால் நீ மரணித்த பிறகு அது உயரிய ஒரு பயனாக இருக்கும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்றது. அப்போ நம்ம வாலிப தன்மை எப்படி கழிக்கணும்? இப்போ இன்றைக்கி உள்ள காலத்தில் வாலிபர்களுடைய நிலைமை என்ன என்று பார்த்தால் மிகவும் கவலைக்கிடமாக தான் இருக்குது. நான் கடந்த வாரத்தில் தான் சொன்னேன், இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றார். அப்போ சிறந்த சமுதாயத்தில் நான் இளைஞராக இருக்கக்கூடிய நான் இந்த சமுதாயத்துக்காக என்னுடைய பணி என்ன, நான் என்ன செய்திருக்கின்றேன், இந்த சமுதாயத்துக்காக இளமை பருவத்தில் ஒட்டு மொத்தத்தையும் நான் எப்படி கழித்தேன் என்று ஒவ்வொருத்தரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சினிமாக்களிலும் ஆபாசங்களிலும் கூத்தாடிகளுக்கு பின்னால் அலையக்கூடிய அவல நிலை தான் இன்னைக்கு இருக்குது. நம்ம யாரும் இல்லை. இளைஞர்கள் என்று சொன்னால் நம்ம ஜமாத்திலேயே நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. தௌஹீத் பேசக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுடைய நிலை என்ன? மார்க்கத்தை பற்றி என்ன அறிவு உங்களுக்கு இருக்கின்றது? எதுவுமே இல்லை. அடிப்படை நாலேஜ் இல்லை. அடிப்படையான அம்சங்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இளமையான பருவம் எதையெல்லாம் இன்றைக்கு நம்ம உலகத்தில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணுறோம். ஆனால் இந்த இளைஞர்கள் குர்ஆனை கொஞ்சம் ஆய்வு செய்தால் நிறைய படிப்புகள் இருக்கும். நிறைய தஃசீர் கிதாபுகள் இருக்குது. அதையெல்லாம் ஆய்வு செய்தால் நிறைய விஷயங்களை படித்து கொள்ளலாம். நமக்கு முன்னால் சென்ற எத்தனையோ பேருடைய வரலாற்று விஷயங்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் ஆய்வு செய்து பார்த்தால் இளைஞர்களுக்கு பல படிப்பினை இருக்கின்றது. ஆனால் நம்ம யார் யாருடைய வரலாறு யாரமோ யார் யாருடைய கதைகளை எல்லாம் இன்றைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தில் நம்முடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது. இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு வருவது மிகவும் குறைவாகவும் இருக்கின்றது. எவ்வளோதான் நம்ம பேசினாலும் சொற்பமானவர்கள் மட்டும்தான் இளைஞர்கள் வர்றாங்களே தவிர அதிகமானோர் பள்ளிவாசல் பக்கம் வருவதில்லை. நம்ம பள்ளிவாசல் என்று சொன்னால் என்ன ஆக்டிவிட்டி? வெறும் தொழுவது மட்டுமா? அப்படிங்கிறது கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இருக்குது. இளைஞர்களை நம்ம அதிகமாக கூப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் பள்ளிவாசல் பக்கம் வாங்க, உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு கல்வியை கற்றுக்கொள்கிறீங்க, அந்த கல்வியை நீங்கள் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுத்தால் அது மிகப்பெரிய சிறந்த ஒரு அமல். அது பள்ளிவாசல் இருந்தாலும் சரிதான். இப்படின்னா இளைஞர்கள் மார்க்கத்தின் பக்கம் நெருங்கி அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தணும். இந்த இளைஞரான பருவம், வாலிப பருவம் நம்மை விட்டு நீங்கிவிட்டால், சென்று விட்டால், அதுக்கு அடுத்தடுத்த பருவத்தில் நம்மால் சரியான முறையில் இயங்க இயலாது. காரணம், உடல் ஒத்துழைக்காது, பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாது. இப்படி பல காரணங்களால் அந்த வாலிபத்தை இழந்த பிறகு மீண்டும் அந்த வாலிபத்தை நாம் எவ்வளவுதான் பணத்தை கொடுத்து செலவழித்தாலும் அதை பெற முடியாது. வாலிப பருவம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதான் சொன்னாங்க, உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க, வஸஹ்ஹதக قبل سقمك, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு பார்க்குறோம், ஆரோக்கியமான